டேய் கமருதீன் பொம்பளைங்க கிட்ட மட்டும்தான் சண்டை போடுவான் அப்படின்னு யார்ரா சொன்னது? இன்னைக்கு எஃப்ஜேவை லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருக்கிறான். இன்னைக்கு எஃப்ஜே கமருதீன் இவங்க 2 பேருக்கும் நடுவுல வந்த பிரச்சனை இல்ல. இது விஜே பார்வதியால் நடந்த விபரீதம். விஜே பார்வதிக்கு கோர்ட்டோடைய நாம்ஸே தெரில, டெக்கோரம் அப்படின்னா என்னன்னே தெரில. விஜே பார்வதி வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே லாயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருக்கிறா. ஆனால் பார்வதிக்கு கோர்ட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரில அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வாய் விடுறான். கோர்ட்டு டாஸ்க்கு தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அப்படின்னு பிக் பாஸ் சொன்னது எல்லாரும் வீட்டுக்குள்ளே வந்துடுறானுங்க ஆக்டிவிட்டி ஏரியாவிலேருந்து. அப்போ எஃப்ஜே வந்து வாய் விட்டுறான். விஜே பார்வதி என் ஃபேமிலியில் இருக்கிறவங்கள பற்றி இவன் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வதி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எஃப்ஜே வந்து வழக்கம் போல் வாய் விடுறான். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தன்னுடைய காதலியான விஜே பார்வதிக்கு ஒன்றுன்னா தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு நம்மளுடைய ஆக்ஷன் ஹீரோ கமருதீன் களத்துக்குள்ளே இறங்கி எஃப்ஜேவை சும்மா லெஃப்ட் ரைட்டு விட்டு வாங்கு 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 வாங்குன்னு வாங்குறான். டேய் எஃப்ஜே, உனக்கு சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்றியே தவிர பாயிண்டாக பேச மாட்டேங்கிறியடா. அவங்கிட்ட எவ்வளவோ நெகட்டிவ்ஸ் இருக்கு, அதை நீ எடுத்து பேசலாம். ஆனால் பேச முடியாது. ஏன்னா நீயே 2 பேரை வச்சு கண்டென்ட் பண்ணுறேங்கிற பேரில் சிக்கி சின்னாபினமாயிருக்க. ஆதிரை மேட்டரில் குறிப்பாக செருப்படி வாங்கியிருக்க. ஆதிரை மேட்டரில் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஆதிரை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தானே நீ. நாங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு வந்தவன் தானடா நீ. வியனாவையும் ஆதிரையும் கேவலமாக லவ் கண்டென்ட்டுக்கு பயன்படுத்திக்கிட்ட இந்த எஃப்ஜேன்ற பொறுக்கி கமருதீன் கிட்ட எகிரிட்டு போகிறான். நீ வந்து சொரன்னா அப்படியே போயிடுவான், சொரிஞ்சா போயிடுவான். பார்வதி வந்து கமருதீன் ஃபைட் பண்ணுறத விரும்பலை. வேணாம் கமருதீன் அப்படின்னு சொல்லி போய் தடுக்குது. வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. அதுக்கு கேவலமாக சொரிஞ்சா போயிடுவான் அப்படின்னா என்னடா, பார்வதி வந்து கமருதீனை சேலக்குள்ளே முடிஞ்சு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்ல வரியா? அது அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனை. இதே எஃப்ஜே பொறுக்கி கமருதீனோட சண்டை போடுறப்ப ஆதிரை வந்து வேணா எஃப்ஜே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவன் போகிறான் அப்படின்றப்ப கமருதீன் சொரிஞ்சா போயிடுவான் இந்த எஃப்ஜே அப்படின்னா, இந்த எஃப்ஜே பொறுக்கியும் ஆதிரையும் சும்மா இருந்திருப்பாங்களா? இதே வியனா வந்து கூப்பிட்டு இவன் போயிருந்து வியனா சொரிஞ்சா போயிடுவான் எஃப்ஜே அப்படின்றது எந்த அளவுக்கு தப்போ அந்த அளவுக்கு விஜே பார்வதி வந்து சொரிஞ்சா கமருதீன் போயிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த பொறுக்கி பேசுறதும் தப்பு. கமருதீன் கிட்ட சொல்லு 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 அப்படின்னு ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ அப்படின்ற மாதிரி வடிவேலு என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன வாக்கியா தகராறு இருக்குது. அது மாதிரி ஒருத்தரை ட்ரிகர் பண்ணுறதுக்காக கமருதீனை ட்ரிகர் பண்ணுறாராம். கமருதீன்ட்ட இருந்து வார்த்தையை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாராம். டேய், அவன் இதுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு கமருதீன் மேலே, அவன் பெண்கள்கிட்ட மட்டும்தான் கோவத்தை காட்டுவான் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு என்னடா என்ன என்ன அப்படின்னப்ப என்னடா பிடுங்குற நீயே? கமருதீனை உன்னால் என்ன பிடுங்க முடியும்? எண்ட் ஆஃப் த டே நீ ஒரு டம்மி பாவா. அவனாவது பார்வதியோ அரோராவோ 2 பக்கமும் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ஒத்த மண்டியில் ரெட்டவா மாட்டை பூட்டி ஓட்டினாலும் அவங்க 2 பேருக்கும் மேக்சிமம் அவன் உண்மையாக தான் இருந்திருக்கான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விஜே பார்வதிக்கு ஆதரவாக தான் நின்றுருக்கான். கேவலம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை வச்சு ஒரு கேம் ஆடலை. கமருதீனுக்கு எகெயின்ஸ்டாக ஆதிரை கேஸ் போடலை. எஃப்ஜே என்கிட்ட பழகிற மாதிரி பழகிட்டு பின்னாடி போய் ஆதிரை என்னை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு கேஸை போட்டு அந்த கேஸில் ஜெயிச்சு ஓ மூஞ்சியில் கரிய பூசி இருக்கிறாடா. ஆதிரை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை நம்ம வெளில அமிச்சிட்டோமே, நம்மளால தான் அவள் எவிக்ட் ஆகி போயிட்டா அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாத இந்த பொறுக்கி எஃப்ஜே வியனாவோட சேர்ந்து லவ் கண்டென்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுத்ததும் வியனாவும் எஃப்ஜேவும் கொடையை தூக்கிட்டு கார்டன் ஏரியா பக்கம் ஓடுறாங்க. போய் நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் பேச வேணாம் பழக வேணாம், நீ தைரியமான ஆளாச்சே, நீ தான் புடுங்கியாச்சே, நீ பழகுடா, வியனாவோட பழகு. ஆதிரைக்கு முன்னாடி இவன் எப்படியெல்லாம் கமருதீன் வெறுப்பேற்றிருக்கிறான். பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்கு ஆரோரா கூட பழகுவான், ஆரோராவை வெறுப்பேற்ற பார்வதியோட பழகுவான். டே, அவன் தில்லுக்கு துட்டா ஆம்பளையா நின்று விளையாடி இருக்கான், 2 பேரையும் சமாளிச்சிருக்கான். ஆனால் ஒன்னால அது முடிஞ்சுதா? ஆதிரை உள்ள வந்த அடுத்த நிமிஷம் என்னடா பண்ண நீயே? இதே வியனாட்ட போய் கதறி அழுது இல்லை வேண்டாம் நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாது, நம்ம வந்து பழகாம இருந்துக்கலான்னு சொன்னியா இல்லையா? அப்போ ஆதிரையை பார்த்து உனக்கு பயம் இருக்கா இல்லையா? ஆதிரையை பார்த்தா சூச்சு போற இந்த எஃப்ஜே நீ எல்லாம் வந்து கமருதீனை பார்த்து விஜே பார்வதியை பார்த்து நீ வந்து சொரிஞ்சு கூப்பிட்டா போயிடுவான் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கெல்லாம் என்னடா அருகதை இருக்கு? இதே பிரஜனு இந்த எஃப்ஜே உடைய குடும்பத்தை பற்றி பேசிட்டார் அப்படின்றப்ப விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் பொங்கியிருப்பார், நரம்பெல்லாம் பொட்டச்சிருக்கும் இந்த பொறுக்கி எஃப்ஜேக்கு. அதே மாதிரி பார்வதியோட கேமை பற்றி நீ பேசு. எதுக்கு பார்வதி வீட்டில் இருக்கிறவன் வக்கீலாக இருந்தானே ஜட்ஜாக இருந்தானே அவங்க யாராக இருந்தால் உனக்கு என்ன? அது எதுக்கு உள்ளே கொண்டு வர?
ஃபேமிலிய பத்தி யார் பேசினாலும், வளர்ப்ப பத்தி யார் பேசினாலும், அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்ப இந்த பொறுக்கி எஃப்ஜே, பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்ணி, ஒட்டுமொத்த வீடையும் அவங்களுக்கு எதிரா திருப்பி விடணுன்றதுக்காக, கேவலமான ஒரு கேம் ஆடியிருக்கிறான். 2 ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு ஒன் ஆன் ஒன் கான்வர்சேஷன் வருது அப்படின்னா, அவன்ட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை எடுத்து வச்சு, அவன ஆஃப் பண்ணணும். அவன வந்து உன்கிட்ட பேச விடாத அளவுக்கு பண்ணணும். அத விட்டுட்டு, திரும்ப திரும்ப பேசுறாரு. அத வடிவேல் காமெடியில நிக்க வச்சிருப்பாய்ங்க. இந்த தடவ என்னையா பண்ணா, இந்த தடவ பக்கத்தூர் பொண்ண காப்பாத்துறேன்னு சொல்லி கைய புடிச்சு இழுத்துட்டான். ஏன் தம்பி பக்கத்தூர் பொண்ண கைய புடிச்சு இழுத்தியா? என்ன கைய புடிச்சு இழுத்தியா? ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கு வாய்க்கா தகராறு இருக்கு. என்ன வாய்க்கா தகராறு இருக்கு? அதே மாரி சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். தேஞ்சு போன டேப் ரிகார் மாதிரி சொல்லு 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 சொல்லுன்னுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கமருதீன் டர்ன் ஆகி, ஏய் என்னடா சொல்லு சொல்லு சொல்லு, என்னடா சொல்லு 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 அப்படின்னதும் பயலுக்கு பேச்சு வரல. அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டான். கமருதீன் கிவிங் பேக் ஹிஸ் ஓன் மெடிசன் அப்படின்ற மாதிரி சொல்லு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த எஃப்ஜேவை பார்த்து மூட்ரா 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 அப்படின்னு உன்னை காரி துப்புனானா இல்லையா, கழுவி ஊத்துனானா இல்லையா? டே டம்மி பாவா எஃப்ஜே, நீ எல்லாம் நம்பர் 1 டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் நீ 1ஆம் நம்பர் காமெடி பீஸு. சீசன் 7ல் நிக்சன் அப்படின்னு ஒரு பொறுக்கி இருந்தான். அவன் நான் ஸ்கூலில் பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு நாய் குலைக்கிறப்ப அப்படின்னு பார்த்து பயந்தவன் தான் அவன். அவனுக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இவங்களுக்கு வேலையே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதாவது பொண்ணுங்க வந்துச்சுன்னா அதுங்களை வச்சு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு 100 நாள் பொழப்ப ஓட்டிட்டு சம்பாரிச்சுட்டு போகிறது தான் இந்த எஃப்ஜே, இந்த நிக்சன் மாதிரியான ஆட்கள். சீசனுக்கு சீசன் இவன மாதிரி எவனாவது ஒருத்தங்க வந்துருவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே கமருதீன், பார்வதி இவங்களை வச்சு தான் இந்த எஃப்ஜே, ஆரோரா சின்க்ளர் இவங்கெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த கமருதீன், பார்வதி இல்லாமல் ஒரு கேமை தான் ஆடுங்களேண்டா. குறிப்பாக பார்வதியை சுற்றி தான் இருக்கிறவன் எல்லாருமே ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். பார்வதின்னு ஒரு நபர் இல்லை அப்படின்னா இவங்க எல்லாம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எப்பயோ எவிக்ட் ஆகி வெளியில் போக வேண்டியவங்க. இப்போ வரைக்கும் பார்வதியை வச்சு பொழ போட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த கமருதீன் மற்றும் எஃப்ஜேக்கு நடுவில் ஆக்ரோஷமாக நடந்த சண்டைக்கு என்ன காரணம், யார் மேலே தவறு? எனக்கு தெரிஞ்சது எஃப்ஜே மேலே தான் தப்பு. அந்த பொண்ணு மேலே விமர்சனம் அப்படின்னா அந்த பொண்ணு மேலே விமர்சனத்தை வைக்கலாம். பார்வதியோட வீட்டில் இருக்கிறவங்கலாம் வக்கீலு, அதனால் பார்வதி வந்து டெக்கோரத்தோடு நடந்துக்கணும். டேய் இது கோர்ட்டு மாதிரி, உண்மையான கோர்ட்டு இல்லை. உண்மையான கோர்ட்டுக்கு போகிறப்ப விஜே பார்வதி அந்த டெக்கோரத்தோடு நடந்துக்குவா. நீ ஒன்றும் பாடமானா நடத்த வேணாம். நீ பார்வதிக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் யோக்கியம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதில் பார்வதிக்கு ஆதரவாக கமருதீன் வந்து எஃப்ஜேவை லெஃப்ட் ரைட்டு வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஃப்ஜே சொரிஞ்சா போயிடுவான் அப்படின்னு கமருதீனை பார்த்து கேவலமாக பேசுனதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.